சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திங்க சார். 30 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஹாபியஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்னு வைங்களேன். ஸ்கூலில் படிக்கிறப்ப போர்டில் இப்படி பார்த்தோன்னா ட்ரீம் இல்லை, எனக்கு கேமரா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ட்ரீம் வரும். எல்லோரும் பைக், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் வாங்கி கொடு, சைக்கிள் வாங்கி கொடுன்னு சொல்கிற காலத்தில் நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேமரா வாங்கி கொடுங்கன்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு அப்போ இருந்து கேமராலேயே வந்ததுனால பெருசாக நான் மிச்சம் பண்ணல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேமராலையும் அட்வான்ஸாக அப்பப்போ வாங்கிடுவேன். இது தொழிலாக பண்ணோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணிட்டு அப்புறம் நிறைய சம்பாதிக்கலாம். பட் நமக்கு ஏனிங்கை விட எனக்கு அந்த கேமரா வாங்கணும், அந்த லென்ஸ் வாங்கணும், அப்டேட் பண்ணிட்டே போய் எல்லாத்த விட நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம தான் முதல் கேமரா வாங்குற மாதிரி இருக்கும். அப்டேட்லேயே வாங்கிட்டு இருப்போம் ஒரு 30 இயர்ஸாகவே. அதனால் நான் ஏதோ ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரண்ட்டில், அதை பற்றி சொல்லுங்கள் சார். மெயினாக வந்து நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து எப்படின்னா, பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்லாம் யார்கிட்டையும் அதிகமாக கேட்குறதில்ல. அவங்களா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏற்கனவே எடுத்தவங்களே திரும்பி அவங்க சர்க்கிளில் வரும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு இது பிஸ்னஸ்ன்னு நான் பார்க்குறதில்ல. இது ஒரு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம அந்த சர்வீஸ் பண்ணணும். ஒரு சிலர் நாங்கள் போய் பிஸ்னஸ் பேசுகிறப்போ அவங்க வந்து எங்கிட்ட பேசுகிறப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரிலேஷன் இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அவங்களதையும் பாருங்கள், என்னோடதையும் பாருங்கள், எங்களுக்கு பிடிச்சா மட்டும் எங்கிட்ட டீல் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து பிடிச்சிருந்தா தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் மெயின் காஸ்ட்டெலாம் ரெண்டாவது தான் நான் சொல்லுவேன். ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க லைஃப் லாங்காக வச்சு மெமரி பார்க்குறது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒன்ஸ் அவங்களுக்கு நம்ம மைண்ட் செட் பிடிக்கலன்னா நம்ம என்ன தான் நல்லா பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம யாரையுமே நாங்கள் கம்பல்லாம் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க கேள்வி எல்லாம் இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்குறத விட நாங்கள் ஒரு சிலதெல்லாம் கேட்போம். என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள் அப்படி தான் நிறைய ஒரு சில டேட்லாம் நிறைய பிஸியாலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி என்னை விட நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க. நான் அந்தளவுக்குலாம் பிஸி கிடையாது. ஒரு டேட்டுக்கு ஒன்றும் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக கூட இருப்பேன். அதை பற்றி நான் கவலையே படுறதில்ல. பட் ஆனால் ஒன்றுன்னா ஒன்று நீட்டாக பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி தான். பிஸ்னஸ் நிறையா பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்கிறப்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஹாப்பியாக இருக்கணும். 99% என்னோடய கஸ்டமர் மேக்ஸிமம் எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபினிஷ் ஆகும். இடையில சின்ன ஸ்ட்ரகிள் வரும், இந்த செலெக்ஷன் பண்ணுறதுல வரும். அவங்க சைடில் மிஸ்டேக்காக இருந்தாலும் கஸ்டமர் சைடில் வந்து மொத்தத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணலைங்கிற மாதிரி தான் வரும். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர்றதே வந்து ஃபோட்டோ செலெக்ஷன். முதல்ல வந்து அவங்க பட்ஜெட்டில் வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கடைசியில் போய் என்ன அதை முடிச்சு கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா அவங்க அந்த செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதில் மேக்ஸிமம் டிலே ஆகிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எல்லாத்துக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரீசன்லாம் முதலே சொல்லி இதுக்கு இவ்வளோ தான் பேமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லி, முதல்ல கொஞ்சம் பேமெண்ட்லேயும் சிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து ஒர்க்கில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக பண்ணித்தரோம். பேமெண்ட் கொடுக்குறது தான் உங்கள் சைடு. அதை மட்டும் நீங்கள் மண்டபத்தில் நாங்கள் தெளிவாக பேமெண்ட் விஷயத்துலையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லலாம். தப்பே இல்லை, அதனால் ஒன்றும் போகல. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறது தான். உங்களுக்கு வேண்டியது சர்வீஸ் நல்லா பண்ணுறப்போ பக்காவாக கொடுத்துரும். மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமராக கொடுத்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட நான் 1000 கல்யாணத்துக்கு மேலெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். கவுண்டே கிடையாது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா எங்கள் ஸ்டாஃபுகளே எங்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன சார் இவ்வளோ டென்ஷன் ஆகிடலாம். ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகிறப்போ நான் புதுசாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஹாப்பியாக அவங்கள வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ் ஆகக்கூடாதுன்னு இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் கொஞ்சம் அவங்கள எடுத்துருக்கலாம், இல்லை இது எடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அதையெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் என் மைண்டில். அதெல்லாம் எனக்கு வந்து ரிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மண்டபத்தில் போனப்போ ஒரு சிலர் நாங்கள் என்னென்னமோ சூப்பராகலாம் பண்ணியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், என் மெகந்தி எடுக்கலை, என் ஜடை அலங்காரம் எடுக்கலைன்னுலாம் கம்ப்ளைண்ட் வரும். பட் அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ். நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சு என் ஸ்டாஃப்கிட்ட நான் அப்படியே கேள்வி கேட்டிருப்பேன். சார் எடுத்துகிற விடுங்க சார்ம்பாங்க. க்ரௌட் இருக்கிறப்ப எடுத்தியா க்ரௌட். ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு மண்டப விசேஷத்தில் வந்தவங்களே க்ரௌட் மெயின்னு எதிர்பார்ப்பாங்க. நீ டிசைனாக க்ரியேட்டிவாக எடுத்து போட்டு கடைசியில் மண்டபத்துக்கு வந்தவங்களே காட்டலைன்னா அந்த ஒரு செகண்ட், ஒரு 1/2 hour 10 hour அந்த டின்னருக்கு முன்னாடி மண்டபமே க்ரௌடாக இருக்கும். அப்புறம் கலைஞ்சிரும். அந்த கூட்டத்தை அந்த டைமில் எடுக்கணும். அது வந்து என்னென்னா அவங்களுக்கு கஸ்டமர்களுக்கு வந்து அப்போ நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கூட்டம் நிறையா வந்ததுனா தான் அவங்களுக்கு பெருமை. அந்த டைமில் எடுக்காம விட்டோம்னா அவங்களுக்கு ப்ராப்ளம். அப்புறம் எப்போவுமே நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரைடும் க்ரூமும் ரெடி ஆகிறப்போ அவங்க கதவுக்கிட்டே வந்து ரெக்வஸ்ட் ரொம்ப பண்ணி அந்த டைம்லலாம் எங்கள் இமேஜே நாங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ரொம்ப கீழே இறங்கி போய் கொஞ்சம் கெஞ்சுவோம், எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க விடுங்கன்னு. அவங்க டோரை சாத்திக்குவாங்க லேடிஸு. ட்ரெஸ் பண்ணோன்னே எங்களை உள்ளே கூப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ் மேக்கப்பில் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஃப்ரெஷ் மேக்கப்பில் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி வரும். எல்லாம் ஒழிஞ்சு டயர்டாகி 10 மணிக்கு மேலே நீ இப்படி அப்படிலாம் என்ன க்ரியேட்டிவ் பண்ணாலும்
எடுக்கிற எனக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களும் டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த ஒரு தடவை இவ்வளோ கிட்டத்தட்ட பியூட்டிஷியனுக்கே இப்போ வந்து 50,000 1,00,000 வரைக்கும்லாம் பே பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ½ அன் ஹவரில் அந்த மேக்கப்லாம் அவங்க இதாகிடும். அதெல்லாம் பண்ணுற அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த வேல்யூவை காமிக்கணும்ல ஃபோட்டோகிராஃபியில். அதனால் அந்த டைம் கொஞ்சம் கேட்போம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற டயத்தில் வந்து பெரியவங்க யாராவது கொஞ்சம் ஒரு ஹார்ஸாலாம் பேசுகிறாங்க. வாப்பா நீ ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த டைமில் நம்ம கோவம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் கஸ்டமருக்குனால கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, சார் எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு தான் ஆல்பம் எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரெஷ் மேக்கப்பில் எடுத்துருவோம். இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணுறீங்களா? வீடியோ அந்த மாதிரி? ஃபோட்டோகிராஃபியில் எல்லாமே வீடியோ, ட்ரோன், எல்இடி ஸ்க்ரீன், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் சம்மந்தப்பட்டது பக்காவாக எல்லாமே. ட்ரோன் வந்துடும், எல்இடி ஸ்க்ரீன் வரும், லைவ் ஸ்ட்ரீமிங் வரும். வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் நடக்க யூடியூப்போ ஃபேஸ்புக்கில் லிங்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். பெரிய லெவலில் பண்ணுறோம். 5000 பேர் கல்யாணத்துக்கு வர பெரிய கல்யாணம் தான் நிறைய மேக்ஸிமம் பண்ணுறோம். இங்கே இருக்கிற பெரிய மண்டபத்துலலாம் கொஞ்சம் லீட்ஸ் நல்லா நம்மக்கிட்ட ரெக்கமெண்ட் வருது. ப்ரைஸிங்கில் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் ரொம்ப நான் அது பண்ணித்தரேன்னு ரொம்ப அட்ராக்டிவெல்லாம் பேசுவாங்க. பட் நான் எங்கிட்ட இருக்க டிஸ்அட்வான்டேஜ் தான் முதல்ல சொல்லுவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ராப்ளம் வரக்கூடாது. நான் வந்து இப்படி தான் நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன், எதில் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிவிடுவேன். எல்லாம் சூப்பராக பண்ணித்தரலாங்க, எல்லாம் பண்ணித்தரலாங்கன்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கிட்டேயும் காஸ்ட்லியான மொபைல் இருக்குது. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க எல்லாருமே வந்து. ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபி தொழில் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் இந்த கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது? அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு வெட்டிங் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். நான் வந்து நான் சின்ன வயசுலேயே நல்ல பெரிய எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தும் நான் ஒரு ஆல்பம் போட்டு கொடுத்தேன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பீரோக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னா அது என்னோடய வேல்யூவே போச்சு. பெருசாக இருக்காது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பணம் கொடுத்தாங்க, வாங்கினா முடிஞ்சுது. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஃபோட்டோ ஃபங்க்ஷன் எடுக்கிறோம்னா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ யார் எடுத்தான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டே இருக்கிறேன். இல்லைனா நான் எப்போவோ வாஷ் அவுட் ஆகிட்டு போயிருப்பேன். இந்த பிஸ்னஸே வேண்டாம்னு வேறு பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டேன். சோஷியல் மீடியா என்றைக்கு ஃபேஸ்புக் வந்ததோ அப்போ தான் என் ஃப்யூச்சரே சேஞ்ச் ஆச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ அவங்க வீட்டோட ஆல்பத்தில் மட்டும் இல்லாமல் வெளியில் ஷேர் ஆகுது. பப்ளிக் ஷேர் ஆகப்போ வேர்ல்டு ஃபுல் வைடாக என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஏரியாவில் இருக்கவங்கலாம் யூஎஸ்ஏ எல்லாம் கல்யாணம் பண்ணி யூகேலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து நம்ம அருளா, சிறுமுக அருளா எடுத்ததா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகுது. அப்போ பார்த்தோன்னா நமக்கு பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாகவே நம்மளுக்கு புக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம வேல்யூவே எச்சாச்சு. அதனால் எனக்கு சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப எனக்குன்னு இல்லை, இந்த ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒர்த்து. சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் கூட. நாங்கள் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணுமோ யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதை தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் அதை நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சோஷியல் மீடியா தான் எனக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸும் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இப்போ எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க? நாங்கள் இந்த பக்கம் கேரளா போயிருக்கோம், திருப்பதி போயிருக்கோம், ஆந்திரா சைடு, அப்புறம் இந்த கர்நாடகாவில் போய் எடுத்திருக்கோம். சென்னை வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் எங்கேனாலும் கார் எடுத்தோம்னா ஒரு டீம் போயிடுவோம். 5 பேர் ஒரு கார் போக எக்ஸ்ட்ரா இருக்கவங்க லக்கேஜ் எல்லாம் இல்லாமல் ஒரு 5 பேர்த்து ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ அனுப்பிச்சுட்ருவோம். ஒரு 5 பேர் மட்டும், ஒரு 2-3 பேர் மட்டும் லக்கேஜ் எடுத்துகிட்டு காரில் போய்டுவோம். ஒரு சென்னை வரைக்கும் இப்படி. இந்த நார்த் சைட்லாம் அதிகமாக போனதில்லை. பெங்களூர் கூட கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம். 1-2 வரும். சோஷியல் மீடியா தான் இதெல்லாம் எங்களுக்கு எங்கே கான்டாக்ட் இருக்கும், யாருன்னே தெரியாது. அப்புறம் ஒரு சிலது அந்த சுலேக்கா அது இதெல்லாம் இருந்துச்சு அந்த ஆப்லாம் வந்தப்போ கால் வரும். அப்புறம் அந்த மாதிரி பேக்கேஜில் பேசினப்போ பெங்களூரில் 2-3 ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். பெங்களூர்லாம் நல்லா அங்கேயே ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய இருக்காங்க. பட் டீலிங் செட் ஆச்சுன்னா அவங்க இன்னும் 2-3 அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக எங்களை கூப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வருது. இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு மேரேஜ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு புக் பண்ணணும்? எப்படி? அது அவைலபிலிட்டி பொறுத்து தான். அந்த டைமில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம். நான் தான் சொல்கிற மாதிரி ஒரு பிஸி டேட்லேயும் கூட நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரியும் வரும். ஒரு சில அன்டேட்லேயும் கூட எனக்கு வந்து கஸ்டமர் இருந்தாங்கன்னா நல்லா வரும். அந்த டேட்டில் நீங்கள் கேட்குற டேட்டில் நான் அவைலபிளாக இருந்ததுன்னா எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் ப்ரைஸ் எல்லாம் பேசுகிறப்போ ஒரு 4 months 5 monthsக்குள்ளே தான் அந்த ப்ரைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் இயருக்கு இப்போவே ரேட்டும் பேச முடியாது. அப்புறம் நம்ம வேரியேஷன் வரும். அதனால் நிறையா இருக்குது. அந்த டைமில் அவைலபிலிட்டி பார்த்துட்டு சுச்சுவேஷனை பார்த்துட்டு பேசிக்கலாம். அவைலபிலிட்டி இல்லைன்னா அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவேன். இருந்ததுன்னா லாஸ்ட் மினிட்லேயும் கூட நீங்கள் நாளைக்கு கல்யாணம்னா கூட இன்றைக்கி நாங்கள் அவைலபிளாக இருந்தால் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி இந்த இதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது நல்ல விஷயம். நிறைய பேர்த்துக்கு அது தெரியாமல் கூட இருக்கும்.
என்னென்னா நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேங்க. ஹாபியஸ்ட் அந்த ஃபோட்டோகிராஃபி லைனில் நான் சின்னதுலேருந்து வந்தப்போ எனக்கு சொல்லி நான் ஒவ்வொருத்தரையாக பெரியவங்களை எல்லாம் இந்த சீனியர்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவேன். டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஃபோட்டோகிராஃபர்னால் நேராக பார், ரெடி, ஸ்மைல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் முதல் பழகினது. இப்போ ட்ரெண்டு நேராக மாறி எப்படி தெரியுங்களா வருது? ரெடின்னு சொல்லக்கூடாது, ஸ்டெடின்னு சொல்லக்கூடாது, சிரின்னு சொல்லக்கூடாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கணும். நீ எங்கேயோ இருந்து தெரியாமல் எடுக்கிறது தான் கேண்டிட். நேச்சராக இருக்கணும், அதுதான் கேண்டிட். நேச்சரில் இப்போ என்ன லைட் இருக்கோ அந்த லைட் வெளிச்சம் அதோடய தெரியணும். இருட்டு தெரியணும். அந்த ஃப்ளாஷ் போட்டால் அந்த இது போயிடும். வித்தவுட் ஃப்ளாஷ் அவைலபிள் லைட்டில் என்ன இருக்கோ அது வந்து இப்போ இந்த சூழலில் நாம் இருக்கிறோம். அதை வந்து நீங்கள் 10 வருஷம் கழிச்ச பாட்டாலும் இந்த சூழல் அப்படியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். போட்டு பளிச்சு லைட்லாம் போட்டு பிரைட் பண்ணுறத விட ஒரு குடிசைகள் உட்காந்தாலும் ஒரு மணவரைகள் உட்காந்தாலும் அங்கே என்ன லைட் இருக்கோ அந்த லைட்டு அப்படியே எடுக்கிறது. பட் அவங்க கேமராவை பார்த்து ரெடி இப்படிலாம் பண்ணோம்னா அது ட்ரெடிஷ்னல் ஆகிடும். நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபேஸில் நிறைய ரியாக்ஷன் வரும். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் கை பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து தானாக வர்றது. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க எடுக்கிறப்போ அது கேண்டிட். இதே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் ரெடின்னு சொன்னோன்னா இப்படி உட்காந்துக்குவோம். அது மாதிரி இல்லாமல் கேஷுவலாக இருக்கிறது கேண்டிட். என்னென்னா இந்த ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருமையாக கூட நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்தோம் நாங்கள். அப்போல்லாம் வந்து டெக்னாலஜியே வேறங்க. கெமிக்கலில் கைவிட்டு வாஷ் பண்ணி பிரிண்ட் போடுவோம். டார்க் ரூமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே கலர் வந்துச்சு, ஃபிலிம் ரோல். அப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் டெவலப்மெண்ட் வந்துச்சுங்க. அப்புறம் போக ஃபிலிம் ரோலே இல்லாமல் போச்சு. அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. கொஞ்சம் காலத்தில் ஃபிலிம் ரோல் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னோன்னே காமெடி பண்ணாதீங்க அப்படின்பா. இப்போ பார்த்தா ஃபிலிம் ரோலுங்கிற மேட்டரே எல்லாம் போய் மெமரி கார்டு ஆகி போச்சு. இப்படி போக இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹார்ட் டிஸ்க் ஊற்றி நம்ம ப்ளே பண்ணலாம் நேராக. அப்படி இது என்னென்னா இப்போ இன்னும் சொல்ல போனால் முதல்லாம் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் போதும். பட் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தெரியுதோ இல்லையே கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எப்படி எடுத்தாலும் சரி கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமுக்குள்ளே இருந்தால் போதும், பிரைட்னஸ்ஸு கலரு எல்லாமே கொண்டு வந்துடலாம். முதல்ல நாங்கள் அப்படி இல்லை. ஒன்ஸ் எடுக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஃப்ரேம் கரெக்டாக வைக்கணும், அப்புறம் பிரைட்னஸ் கரெக்டாக வைக்கணும், லைட்டிங் கரெக்டாக வைக்கணும். இதெல்லாம் வச்சு கிளிக் பண்ணால் அது வர்றப்போ கரெக்டாக வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் எப்படியோ ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் கம்ப்யூட்டருக்கு போச்சுன்னா ஃபோட்டோஷாப்லேயே நிறைய சாஃப்ட்வேருக்கு கொண்டு போனீங்கன்னா என்ன பிரைட் வேணுமோ கொண்டு வந்துக்கலாம், என்ன கலர் வேணுமோ கொண்டு வந்துக்கலாம். அதனால் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். முதல்ல மாதிரி கேமரா மட்டும் பழகலாம் பார்த்தாதுங்க. இப்போல்லாம் ஒரு எடிட்டர் கம்ப்யூட்டர் நாலேஜு, ஃபோட்டோஷாப் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். நாங்கள்லாம் வெறும் ஃபோட்டோகிராஃபராக வந்தவங்க. இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி பழகி, கம்ப்யூட்டர் பழகி, அப்புறம் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்க. இது கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன்னு வைங்களேன். திடீர்னு ரீல்ஸும்பாங்க. ரீல்ஸ்னால் எங்களுக்கு என்னென்னே தெரியாது. இப்போ வந்தவங்க யங்ஸ்டருக்கு அது ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேண்டிட்னாங்க. என்னடா கேண்டிட்? அப்புறம் பார்த்தா இதைத்தான் கேண்டிட்டுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் கேண்டிட் எடுக்க ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா புதுசாக வருங்க. அந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல நாங்கள் அப்டேட் பண்ணி இப்போவும் பெருமைக்கு சொல்லனாலும் என்னுடைய குழந்தை பொண்ணு வயசில் இருக்கவங்கெல்லாம் அங்கிள் எடுக்கணும் ஃபோட்டோங்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் அப்டேட்டில் தான் இருக்கோம். அதனால் வந்து எனக்கு நானே பெருமையாக சொல்லிக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் ட்ரெண்டுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் விஷயம். இதில் அப்டேட்டில் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. இது சோஷியல் மீடியாவில் நம்மளோட பதிவுகள் எதுவும் இருக்குங்களா? நம்மளோட இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்? ஆமாங்க. அருள் ஃபோட்டோகிராஃபர் யூடியூப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கில் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ஸ்டா கொஞ்சம் எனக்கு பெருசாக அதுவும் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து அதில் வெட்டிங் கப்புள்ஸு இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஒரு சிலர் நல்லா பண்ண கஸ்டமர்லாம் ஒரு சிலர் எனக்கு சோஷியல் மீடியாவில் போட வேண்டாம் அப்படின்னு கூட சொல்கிற கஸ்டமர் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களும் அதில் வந்திருக்காது. அப்புறம் ஒரு சிலர் கஸ்டமரை இஸ்லாமியர்கள்லாம் அவங்களாம் வந்து வீடியோ போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேணால் பர்சனலாக ஒரு சிலருக்கு வேணால் அவங்க லேடி ஃபோட்டோகிராஃபர் வேணாலும் எங்கள் டீமில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு லேடிஸ் அங்கெல்லாம் உள்ள அலோவ் பண்ணாத இடத்துலலாம் லேடிஸ் தனி சைடு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் லேடி ஃபோட்டோகிராஃபர் வச்சு எடுத்து கொடுப்போம். நம்மளோட கான்டாக்ட் நம்பரு, ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எதுவும் லொக்கேஷன்? எனக்கு ஆஃபீஸு ஒரு அன்வான்ட் தான். எனக்கு எங்கே இருந்தாலும் எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் ஒயரில் டெலிஃபோன் இருந்த காலத்துலேருந்து இதே நான் அந்த 52755 தான் என் நம்பர், லாஸ்ட் நம்பரு. செல் வந்தோடனே பேஜரு அது எல்லாத்துலேயுமே 52755 என் நம்பர். முன்னாடி இப்போ செல்ஃபோனுங்கனால 98422 ஆட் ஆகிருக்கு. மற்றபடிக்கு அந்த 52755ங்கிறது என் 30 வருஷமாக அந்த ஃபோன் காலிலிருந்து அப்படியே வச்சிட்ருக்கோம். அதனால் மேக்ஸிமம் கூகுள்லேயும் அடித்தாலும் வந்துடுது. அருள் ஸ்டுடியோன்னு அடித்தா இதுதான் என் கான்டாக்ட் நம்பருங்க.